பொன்வில்சன் சட்டன் இந்த பகுதியை ஆஸ் ப்ராமிஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அணியில் இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கா சார்? நாங்கள் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்குறோம், பெரிய டாக்டருக்கும் சின்ன டாக்டருக்குமான வித்தியாசங்களை பார்க்குறோம். அதை தாண்டி இந்த அணியில் தொடருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும், தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இன்னும் நாட்கள் இருக்கிறது. அவங்களுக்கு என்னென்னா, இப்போ இவங்க வந்து பெரிய கட்சிகள் ஒன்றாக சேர்றது தான், முரண்பாடு உள்ள கட்சிகள் ஒன்றாக சேர்றது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் அவங்க முன்னாடியே சேர்ந்தாச்சு. மற்ற கட்சிகள் அவங்களுக்கு நேரம் இருக்கிறது சேர்றதுக்கு. இன்னொன்று, எந்த பக்கம் வெற்றி வாய்ப்பு ஓரளவுக்கு இருக்கிறதோ அந்த பக்கம் அவர்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா எல்லா பக்கமும் இருக்கிறாங்க அப்படின் போது அதிமுக பிஜேபி கூட்டணியில் வந்து மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது போது ஆட்டோமேட்டிக்காக ஆன்டி இன்கம்பன்சி, திமுக மேலே இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சியை நம்ம ஈல்டு பண்ண முடியும் அப்படின் போது இந்த பக்கம் இயற்கையாக அவங்க ஏற்கனவே இருந்தாங்க இந்த கூட்டணியில், அவங்க பிஜேபி கூட தான் இருந்திருக்காங்க. அதனால் இயற்கையில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவங்களுக்குள்ள இப்போ கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அந்த சிக்கல் தீர்ந்த பிறகு பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது. அதனால் ரெண்டு பக்கமும் அதாவது பைப்போலார் மாதிரி இருக்கும். விஜய் இருக்கிறாரு, சீமான் இருக்கிறாரு, அவங்கெல்லாம் போலார் இல்லையா? இல்லை, அதாவது நான் என்ன சொல்கிறது, above 30%, above 35% நான் பேசுகிறேன். அதுதான் இந்த விஷயம் தான் நம்ம பேசுகிறோம். ஏன்னா ஹூ கிராசஸ் த போஸ்ட் ஃபர்ஸ்ட் வின் த ரேஸ், அவ்வளோதான். யார் 1 லட்சம் ஓட்டு வாங்குறாங்க, யார் 99,000 ஓட்டு வாங்குறாங்கன்னா 1 லட்சம் வாங்கினவர் தான் சட்டமன்றத்துக்கு போக முடியும், 99,000 வாங்கினவர் வீட்டுக்கு போக முடியும். அந்த நிலைமையில் தான் இருக்குது நம்ம ஜனநாயக முறை. அதுதான். அதனால் அந்த பைப்போலார் நிலையில் தான் இருக்கும். அப்படின்றத ஓட்டுகள் சிதறம். நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து நாம் தமிழருக்கு போகலாம், விஜய்க்கு போகலாம், இல்லைன்னு சொல்லல. அது இது வந்து இருக்கும். அடுத்தது என்னன்னா, அடுத்த கருத்துக்கு நான் மீண்டும் வரேன். இந்த இதில் டிராவல் பண்ண நினைக்கிறேன். திரு ஸ்ரீராம், நாம் தமிழரை பத்தி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் தொடர்ந்து மறுத்து வரார். பட் யூ பீன் ரிப்பீட்டிங் எந்த ஹோப்ல. இன்னொன்னு, பாமக வருதுல ஒரு அவங்களுக்கு தயக்கம் இருக்கும். குறிப்பா டாக்டர் ராமதாஸுக்கு இந்த அணி மேல, பிஜேபி இருக்கக்கூடிய அணி மேல நிறைய ரிசர்வேஷன்ஸ் இருக்குங்கிற பார்வை இருக்கு. ஸோ அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? பாமகவினுடைய பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியில வந்து சேருவதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக தான் இருக்கும் பார்க்குறேன். இப்போது இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய சிறு மோதல் என்பது அவர்கள் குடும்பத்திற்குள் இருக்கக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக அது சார்ட் அவுட் செய்யப்படும். அதற்குண்டான முயற்சிகளை போத் அதிமுக அண்ட் பிஜேபி எடுக்கும் என்பதுதான் என்னுடைய பார்வையா இருக்கு. அது வந்து சார்ட் அவுட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒன்றும் பிரச்சனை இருக்கக்கூடாது. நான் நாம் தமிழரை பத்தி சொல்லும் போது அவர் இந்த கூட்டணியில் சேரணும் என்று சொல்றேனே தவிர சேர்ந்து விடுவார் என்று நான் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ஏற்கனவே டிஸ்கஷன்லாம் நடந்ததாக, அது கண்டிப்பா சேருவதற்குண்டான அவர் அறிகுறி கொடுத்துட்டாருன்னு சொல்லல. சேருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா அவருக்கும் காமன் எதிரி என்பது திமுகவை தான் இருக்கு. அதிமுகவை விட திமுக தான் மிகப்பெரிய எதிரியாக அவர் கன்சிடர் பண்றார். பிஜேபி எதிர்ப்புங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறாரு. பிஜேபி எதிர்ப்பா இருந்தா கூட ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கு திமுக தான் எதிர்ப்பு. ஏன்னா இப்போதைக்கு அவர் வந்து நேஷனல் பார்ட்டி கிடையாது, ஸ்டேட் ரெகக்னைஸ் பார்ட்டியா இருக்கார். அவருடைய தேர்தல் வியூகம் என்பது தமிழ்நாட்டுக்கு. அவர் பிஜேபி அங்கம் வைக்கக்கூடிய அணியில இருந்தா அவருடைய பேஸ் ஓட்டே அடிவாங்குமே. ஏன்னா அவருடைய பேஸ் ஓட்டு ஒரு ஆங்கிரி யங் மேன். அந்த ஆங்கிரி யங் மேனுக்கு பிஜேபி மேல கோருக்கு அவர் கூட்டணிக்கு போலாம். அவர் ஓட்டு டிராவல் வரா இல்ல, அதுதான் சொல்றேன். அந்த ஒரு கண்டிப்பாக அந்த ஓட்டு டிராவல் அவருக்கு நடக்கும் என்பது, ஓட்டு அதை கண்டினியூ பண்ணுவார் தான் தோணுது எனக்கு. ஏன்னா அவருக்கும் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2024 வரைக்கும் அவர் வந்து ஒரு வெற்றி பெறுவதற்காக ஒரு தேர்தலை சந்திக்காமல் அவருடைய வளர்ச்சிக்காக ஒண்டிதான் தேர்தலை சந்தித்தார். அவர் இப்ப ஸ்டேட் ரெகக்னைஸ் பார்ட்டியாக ஏற்பாடு அவருக்கு ஒரு கட்டாயம் வருகிறது. அவர் வந்து இதுக்குள்ள சட்டமன்றத்துக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஸ்டேட் ரெகக்னைஸ் பார்ட்டியாக கண்டினியூ ஆவதற்கு உண்டான ஒரு கட்டாயம் அவருக்கு இருக்கு, நிர்பந்தம் இருக்கு. இல்லைன்னா திருப்பி அது வந்து அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய ஃபாலோவர்ஸ்க்கும் தொண்டர்களுக்குமே ஒரு பெரிய வேற கேம் ஆடுவார் அப்படின்னு நீங்க நம்புறீங்க, ரைட்? அதனால வேற கேம் ஆடுவார். அதற்காக அதன் பிளஸ் இன்னொன்னு என்ன, கடந்த ஒரு வருடத்திற்குள் திமுக அவர்கள் கொடுத்த தொல்லை என்பது மிகப்பெரிய அளவு இருக்கு. சோ அதனால அந்த இம்யூனிட்டி அவருக்கு தேவைப்படுது. இதற்கெல்லாம் சேர்த்து வரும்போது அவர் கண்டிப்பாக சட்டமன்றம் செல்ல வேண்டும் என்றால், தனியாக தேர்தல் சந்தித்தால் அவரால் சட்டமன்றம் செல்ல முடியாது, நாம் தமிழரால் சட்டமன்றம் செல்ல முடியாது. இதுக்கு மேல அவர் வந்து கட்சி வந்து இன்னொன்னு ஒரே சின்ன விஷயம் சொல்லிடுறேன். நாம் தமிழர் இது வரைக்கும் வந்து மோரார்லஸ் தேர்தலுக்கு தேர்தல் புதிய வாக்காளர்கள் தான் அவருக்கு வந்துட்டு இருக்காங்க.
புதிய தேர்தல் சந்திப்பவர்களும் புதிய பேர் இருக்காங்க. நிறைய பேர் பழைய நாம் தமிழர் கட்சியில வெளியில போயிட்டே தான் இருப்பாங்க. there is a lot of churn happens in நாம் தமிழர் கட்சி எவ்ரி தேர்தலுக்கு பொறுத்த வரைக்கும். அவர் இப்போது தன்னுடைய கட்சியை கட்டுக்கோப்பா வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் வெற்றி என்பது ஒரு முக்கியம் அவருக்கு. அதனால கூட்டணிக்கு அவர் வருவதற்கு உண்டான வாய்ப்பு என்பது நான் அதன் மூலமா நான் சொல்றேன். வரணும் என்பதும் என்னுடைய அபிப்பிராயமாகவும் சொல்றேன். திரு தனியார் போன திரு பொன்வில்சன் ரொம்ப சுருக்கமா give you 20 seconds நீங்க இதை ஆட் பண்ண விரும்புறீங்க. பொன்வில்சன். இல்லை, நாம் தமிழர் அவர் சொல்கிறது வந்து உண்மைதான். என்னென்னா அது விருப்பம், நம்ம நாம் தமிழர்ன்றது விருப்பம். ஆனால் நாம் தமிழர் அந்த முடிவை எடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, சில நேரங்களில் வந்து இப்போ பீகாரில் சிராஜ் பாஸ்வானை வந்து பிஜேபி ஒரு விதத்தில் பயன்படுத்தினாங்க கடந்த தேர்தலில். அதுபோல் சில டெக்னிக்கல் விஷயமா சில பேர் நிற்கக்கூடிய இடத்துல, சில பேர் திமுகவில் வந்து முக்கியஸ்தர்கள் நிற்கக்கூடிய இடத்துல, சில அதிமுகவை சேர்ந்தவர்களோ இல்லை பிஜேபியோ கூட்டணி கட்சியை சேர்ந்து நிற்க வேண்டிய இடத்துல சில நேரங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது வியூகம் வகுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற பொது கொள்கையில் அந்த மாதிரி ஒருவேளை நாம் தமிழர் மூவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, பேச்சுவார்த்தை நடத்தி. அது தேர்தல் நெருக்கத்தில் தான் தெரியும். மற்றபடி அவர் கூட்டணியில் வரமாட்டார், ஏன்னா அவர் சித்தாந்தம் வேற. ஓகே, திரு தனியரசு கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய முரண்பாடுகள் கூட்டணி சார்ந்து நினைக்கிறீங்களா, அவர்கள் பிஜேபியில தொடர்வாங்க நினைக்கிறீங்களா, இல்ல திமுக கூட அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கூட சிலர்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உங்க பார்வை என்னது தனியரசு? இல்ல பாமக இருக்கிற நெருக்கடி என்னன்னா, அங்க விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிறதுனால பாட்டாளி மக்கள் கட்சியால திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு போக முடியாது. அப்ப அங்க இப்ப நீங்க சின்னவருக்கும் பெரியவருக்கும் ஏதாவது அதுல நெருக்கடி ஏற்பட்டு அது இரண்டு அணிகள் ஆச்சுன்னா வேணா அதுல ஏதாவது ஒரு அணியை காம்ப்ரமைஸ் பண்ணி திமுக, ஒரு அணி பாஜக பக்கம் போகலாம். ஆனா ஒன்றுபட்ட பாமகன்னா அதுக்கு ஒரே சாய்ஸ் என்டிஏ கூட்டணி தான். அதிமுக பாஜக அணிக்கு தான் கண்டிப்பா பாமக வரும். இதுல எந்த சிக்கலும் இல்லை. அப்படி ஏதாவது அதுல நெருக்கடி வந்தா அதுல ஏதாவது இரண்டு தலைமைகள் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை பாஜக திட்டமிட்டு மற்ற ஏனைய கட்சிகளுக்குள்ள சில பிளவுகளை ஏற்படுத்தியதை போல பாஜகவிலும் பாமகவிலும் ஏற்படுத்தினால் அதுல ஒரு அணி அதிமுக பாஜக அணியிலேயே ஒரு அணி திமுக பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அங்க ரெண்டு சிக்கல் இருக்கு. தேமுதிக வேணா அதுல ரிசர்வ்ல இருக்காங்க. அவங்களும் பெரும்பாலும் திமுகவையும் அதிமுக பாஜக கூட்டணியையும் மையமா வைத்து தொகுதி அல்லது மற்ற தனக்கு வாய்ப்புள்ள யாரு இந்த கோரிக்கையை ஏற்கிறார்களோ அந்த அளவுல தேமுதிக இப்பொழுது மையத்துலதான் இருக்கு. அது திமுக நல்ல ஓரளவு அவங்க அணுகி ஒழுங்குபடுத்துறாங்கன்னா திமுகவுக்கு போறதுக்கும் கூட கூடுதல் வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு. அப்புறம் நீங்க நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அது ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தலை இருக்கிற வரைக்கும் இருந்த ஒரு பேட்டர்ன், அதனுடைய பார்வை வேற. இப்ப வந்து அது எடுத்த முடிவு, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், அதற்கு முன்பு தந்தை பெரியார் குறித்த அந்த விமர்சனம், அதற்கு பிறகு நாம் தமிழர் மீது இருந்த ஒரு பார்வை அல்லது அதனுடைய வாக்கு அல்லது அதனுடைய ஆதரவு நிலையில பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அப்ப அவங்க முழுக்க பாஜக அதிமுக அணியோடு இணைந்து எங்க சேஷாத்திரி சொல்ற மாதிரி அதுல பெருமளவு அவங்களோட இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு. இணையவில்லை என்றால் இந்த வாக்கு தான் அது நாம் தமிழருக்கு விழுகிற 8 விழுக்காடு வாக்கோ அது 10 விழுக்காடோ 5 விழுக்காடோ அது முழுக்க பாஜக அதிமுக அணிக்கு கிடைக்கிற வாக்கைத்தான் நாம் தமிழர் பிரிக்க முடியும். சீமான் பிரிப்பார். அப்ப அதனால அது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பெரிய இழப்பு தான். ஆகவே அவர் ஒரு அணியாக நின்றால் பாஜக அதிமுக திமுகவை தோற்கடிப்பதற்கு பயன்படும். அவர் அணியாக தனித்து நின்றால் அது திமுக வெற்றிக்கு துணை போகும். பாஜக அதிமுக வெற்றியை அது சேதப்படுத்தும். ஏன்னா தொகுதிக்கு 5000 ஓட்டோ 10,000 வாக்குகளோ கூட பெரிய அளவுல அந்த தாக்கத்தை ஏற்படுத்திடும். அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு இந்த முறை சீமான் இதை கருத்தில் கொண்டு பரிசீலித்து அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிங்கிறதுனால ஒரு சமயம் கூட்டணி ஆட்சிக்கு அவர் சரியா வரக்கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுதான் நீங்க எடப்பாடி எந்த இடத்துல பாஜகவோடு சரணடைந்து இருக்கிறார் என்றால் அதிமுக தனித்தாட்சிங்கிற நிலைமை இப்ப இல்லை. அதிமுக நாம் தமிழர் பாஜக அல்லது வேறு யாரெல்லாம் வருகிறார்களோ பாமக இவர்கள் அனைவரும் இணைந்து 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற முழக்கத்தை வைக்கிறதுனால இதுல எல்லா பேட்டனும் மாறுவதற்கான ஒரு முக்கியமான புள்ளியை தொட்டிருக்கிறீங்க.